Hello Queens of Every Home, நான் ராதா from Queen of Happy Home. லாஸ்ட் வீடியோவில் சம்மர் ஹாலிடேஸ் அப்போ கொச்சி போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ட்ரிப்போட செகண்ட் டே தான் இந்த vlogல ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் டே ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக தான் இருந்தது. இட்லி, அப்பம் தான் நம்ம ஊரில் ஆப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் பூரி கிழங்குக்கு குருமா வைப்போம்ல, உருளைக்கிழங்கு, அந்த குருமா மாதிரி இருந்தது. அப்புறம் சட்னி, சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் நல்லாவே இருந்தது. இப்போ நாங்கள் எங்கே ரெடி ஆகிட்டோம்னு பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான். கொச்சியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ்னால் ஃபோர்ட் கொச்சி. நாங்கள் கிளம்புன போய் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஆட்டோலேயே ஃபோர்ட் கொச்சி பிளேஸ்க்கு போயிட்டோம். ஃபோர்ட் கொச்சியில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 7-8 பிளேஸ் இருக்குது. அதையும் நம்ம ஆட்டோலேயே தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த அண்ணாவோட பேர் சக்கியத். இவரோட தான் நம்ம ஃபோர்ட் கொச்சியை சுற்றி பார்க்க போகிறோம். 2 to 3 ஹவர்ஸில் ஃபோர்ட் கொச்சியில் இருக்கிற எல்லா பிளேஸையும் இவங்க சுற்றி காமிப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க 600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபோர்ட் கொச்சிக்கு வந்துட்டுருக்கப்பே இந்த அண்ணாவுக்கு கால் பண்ணோம். இவர் ஒரு பிளேஸில் இறங்க சொல்லிவிட்டு எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு இவர் எங்களை கூட்டிகிட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் தான். கொச்சியில் பயங்கர ஃபேமஸான சர்ச், சாண்டா க்ரூஸ் கேத்தட்ரல் பேசிலிக்கா இந்த சர்ச்சோட நேம். இந்த சர்ச்சை 15th செஞ்சுரியில் போர்த்துகீசியர்கள் கட்டியிருக்காங்க. சாண்டா க்ரூஸ் அப்படின்னாலே போர்த்துகீசம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இந்த சர்ச் தான் ஃபஸ்ட்டு கொச்சியில் கட்டியிருக்காங்க. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் தான் வாஸ்கோடகாமாவோட கல்லறை இருந்த இடம். வாஸ்கோடகாமா 3rd டைம் இந்தியாவுக்கு வந்தப்போ கொச்சியில் தான் இறந்துருக்காரு. அவரை இங்கே தான் புதைச்சிருக்காங்க. 14 வருஷம் கழித்து அவரோட கல்லறையை திரும்ப இங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அவரோட வெறும் கல்லறை தான். இந்த சர்ச்சுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே டச்சுக்காரர்களோட சிமெட்ரி, அதாவது அவங்களோட கல்லறையும் இருக்குது. அடுத்து நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா பேஸ்டன் பங்களா. இந்த பங்களா டச்சுக்காரர்கள் கட்டினது. இந்திய ஐரோப்பிய கட்டடக்கலை பாணியில் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த பங்களாவை சப் கலெக்டரோட ரெசிடென்ஸாக ஆக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இது மியூசியமாகவும் இருக்குது. இந்த மியூசியம்குள்ளே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீ பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 5 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே டச்சுக்காரர்கள் யூஸ் பண்ண அந்த பாத்திரம்லாம் ஷோகேஸில் வச்சுருக்காங்க. இந்த போர்டில் எல்லாமே அந்த காலத்தில் கொச்சியில் வந்து யார் யார் வியாபாரம் பண்ணாங்க, வணிகம் பண்ணாங்க, ட்ரேட் லிங்க் வச்சுருந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மேப்பு, எல்லாமே அவங்க தயாரித்த மேப்பு. அந்த காலத்தில் எப்படி நம்ம கொச்சியை எந்த வழியாக வந்து ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மேப்பில் இருக்கும். அந்த காலத்து கொச்சி மக்கள் எப்படி இருந்தாங்க, ஒவ்வொருத்தராக எப்படி வணிகம் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எந்த வழியாக கப்பலில் வந்தாங்க அப்படிங்கிறத அந்த ஷிப்பை வச்சே வந்து இந்த மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் தயாரித்த மேப்பு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொச்சியோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபோட்டோஸில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம பார்த்த சர்ச்சஸோட ஃபோட்டோஸ், இந்த பேலஸோட ஃபோட்டோ எல்லாமே இங்கே இதில் இருக்கும். அந்த காலத்தில் என்னென்ன இன மக்கள் வாழ்ந்தாங்க அவங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் டச்சுக்காரர்களோட கிச்சன் செட்டப் இங்கே இருக்குது. இப்போ நம்ம அழகழகாக வாங்கி வைக்கிற பீங்கான் பாத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கிச்சன் செட்டப் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த பங்களா சீ ஃபேஸிங் பங்களா தான்.
அதாவது இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா அரபிக்கடல் சூப்பராக தெரியுது. எவ்வளோ பெரிய ஷிப்பு போகுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம படத்தில் தானே பார்த்துருப்போம். மழை காற்று அடிச்சிட்டே இருந்தது. அதெல்லாம் அப்படியே இந்த கடலோட பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி பார்க் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துலேயே செதுக்கினது தான். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயே நாங்கள் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டைம் போனதே தெரியல இந்த இடத்துல. நான் சொன்னேன் இல்லையா, டச்சு சிமெட்ரி, இதுதான் அந்த பிளேஸு, டச்சுக்காரர்களோட கல்லறை. இப்போ நாங்கள் அடுத்து போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சி பீச். பேஷன் பங்களாவுக்கு பேக் சைடில் தான் இது இருக்குது. அதனால் அங்கேருந்து கிளம்பி நேராக இங்கே வந்துட்டோம். நம்ம வந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புறா இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஒரு வாக்வே மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. கடலை ரசிச்சுட்டே அப்படியே நடந்து போகலாம். அப்படியே நம்ம ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அங்கங்கே பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா சில்லுன்னு காற்று, கடல் காற்று, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மாங்காய் இல்லாமல் ஏதாவது பீச் இருக்குமா? இங்கேயும் வந்து மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் கேரளாவோட ஸ்பெஷல் குலுக்கி சர்பத்து அது வாங்கி குடித்தோம். இந்த வாக்வே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம பேஷன் பங்களா பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் இருக்குது. ஆனால் நாங்கள் அவ்வளோ தூரம் போகல. கொஞ்சம் பக்கத்துலேயே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நமக்கு ஆட்டோவுக்கு 2 to 3 hours தான். அதனால் அதுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மியூசியம் தான், இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம். இந்த மியூசியமுக்கு போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு ஃப்ரீ, அடல்ட்டுக்கு 40 rupees வாங்குகிறாங்க. கடல் வழி கப்பல் படையோட மியூசியம் தான் இது. மியூசியம்குள்ளே கப்பல் படையில் யூஸ் பண்ணுற நிறைய வெப்பன்ஸை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நேவியில் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஷிப்போட மாடல்லாம் இந்த மாதிரி அழகாக பாக்ஸில் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரில் யூஸ் பண்ணுற கன்னு, ஏர்க்ராஃப்ட் கன்னு, அதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணாங்க, இந்த கன்னோட நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்கத்தில் சின்ன சின்ன போர்டில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வெப்பன்ஸ், கன்ஸ் தான். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பேருக்கு தான் மியூசியம் அப்படின்னு, ஆனால் பச்சை பசேல்னு பசுமையாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நேவி ஆஃபீஸஸோட பேட்ஜஸ், மெடல்ஸ், அவார்ட்ஸு, அப்புறம் அவங்களோட லெவல்ஸ் எல்லாம் யூனிஃபார்மோட இந்த மாதிரி மாடலாக வச்சுருக்காங்க. நேவியில் அவங்க யூஸ் பண்ணுற கன்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாமே இங்கே மாடலுக்கு வச்சுருக்காங்க. அடுத்து லன்ச் டைம் வந்துருச்சு. சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். காயிஸ் ரஹ்மத்துல்லா கஃபே அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இது பார்த்திங்கன்னா 150 வருஷம் பழமையான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்ட் கொச்சியில். இங்கே பார்த்திங்கன்னா மினிமலான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கனில் சைட் டிஷ், மட்டனில் சைட் டிஷ், அந்த மாதிரி தான் இருக்குது. கேரளாவில் பொதுவாகவே பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி மாதிரி நல்ல ஸ்பைஸியாக இருக்காது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. எனக்கும் அந்தளவுக்கு பிடிக்கல. நம்ம நல்லா காரசாரமாக ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். இப்போ அடுத்து மட்டன் செரி பேலஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பேலஸை போர்த்துகீசியர்கள் கட்டி அந்த காலத்தில் கொச்சினை ஆண்ட ராஜாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதெல்லாமே எடுக்கலை. ராஜாக்கள் யூஸ் பண்ண பல்லக்கு, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அவங்களோட பொக்கிஷங்கள்
ஒவ்வொரு காலத்துலேயும் வாழ்ந்த ராஜாக்களோட பெயிண்டிங்ஸ், அப்புறம் ராமாயணத்தோட முரல்ஸ், அதாவது சுவரோவியங்கள் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பேலஸை ஒட்டியே இந்த டெம்பிள் இருக்குது. ஆனால் இது பூட்டியே இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அடுத்து நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஜூ டவுன் அப்படின்னு ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஏரியா தான். இங்கே நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கடைகள் தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸும் நிறைய இருந்தது. ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்ட்ரீட். ஷாப்பிங் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பரான பிளேஸ் தான். நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங்கும் பண்ணலாம். இங்கே வந்தால் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி போட் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு கடையில் அமைஞ்சது, அதுவும் வாங்கிட்டு வந்தேன். ஜூ டவுனோட எண்டில் பார்த்திங்கன்னா ஜூயிஷ் பீப்புளோட சினகாக் சர்ச் இருந்தது. இந்த சர்ச் வந்து நார்மல் சர்ச் மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கடைசியாக ஃபோர்ட் கொச்சியில் நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட். இந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் நெட்டு, மீன் பிடிக்கிற அந்த வலை பார்த்திங்கன்னா சைனீஸ் முறைப்படி இருக்குது. பக்கத்துலேயே மீன்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா சமைச்சு தருவாங்க. ஃபோர்ட் கொச்சி ஃபுல்லாக ஆட்டோலேயே சுற்றி பார்த்தாச்சு. இந்த ஆட்டோ டூருக்கு பேர் டுக் டுக் டூர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வீடியோவில். அந்த ஆட்டோ டிரைவர் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஃபோர்ட் கொச்சிலேருந்து விப்பின் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அதுக்கு இந்த போட் ஜெட்டியில் தான் போகிறோம். இது ஃபுல்லாக ஐலாண்டுங்கிறதுனால ரோட்டு மேலே நம்ம போக முடியாது. பாருங்கள், இங்கே காரு, பைக்கு எல்லாமே வந்து இந்த போட் செட்டியில் தான் வந்து அசால்ட்டாக ஏற்றிட்டு இறக்கிட்டு போகிறாங்க. சைடில் பேசஞ்சர் உட்காந்துக்கிற மாதிரி சீட்டும் இருக்குது. அது ஃபுல்லானதுனால பாப்பா வந்து ஒரு பைக்கில் உட்கார வச்சுருந்தோம். 10 to 15 மினிட்ஸில் விப்பினுக்கு போயிட்டோம். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த போட் செட்டியில் போனதே ஒரு சூப்பரான புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.